ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் சீனியர் லிவிங். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி, நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. Super Saravana Stores. எல்லாரையுமே பே பண்ணி 5,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் பே பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹையர் பண்ணி அந்த ஃபுட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. வருஷம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோம், நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரெஸ்ட் கிடைக்குது. ஆனால் நம்ம டைஜஷன் சிஸ்டம்க்கு ரெஸ்ட் இல்லாத காரணத்தால ஃபாஸ்டிங்ன்ற முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரேவிங்ஸை தூண்டி விட்டுட்டு நோம்பு திறந்த உடனே எண்ணெயில வறுத்த பாப்கார்ன் சிக்கனா, அது என்னது கேண்டி சிக்கனா, லாலிபாப் சிக்கனா, இதெல்லாம் வந்து சாப்பிட்டா காலையில இருந்து நீங்க சாப்பிடாம இருந்ததுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுங்க. நோம்பு திறக்கிறதுக்கு கரெக்டான ஃபுட் என்னன்னா ஃப்ரூட்ஸ், பேரிச்சப்பழம், தண்ணி. ஆனா இங்க யாரு பண்றா அப்படி? பாதி பேர் நோம்பு திறக்கிறதே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்ல தான். ஃபுட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், வீடியோவை வச்சு அந்த சர்டைன் ஃபுட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சுகாதாரத்துறையோ உணவுத்துறையோ ஏதோ ஒரு துறை ஆக்டிவாக இருக்கும். நைட்டு எந்த துறையுமே ஆக்டிவாக இல்லாத நேரத்தில் எல்லா குப்பையும் போட்டு எல்லாம் வந்து போட்டு தட்டில் அடுக்கி வச்சுருப்பானுங்க. அந்த வியாபாரம் ஆகலைன்னா அதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு மறுநாள் அப்படியே எடுத்து வெளியே வச்சு, இது எல்லாமே காரணம் அந்த கடை நடத்துகிறவங்களோ வேற மக்களோ கிடையாது. அதை மக்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணமே. இதில் என் மேலே வேற கோவம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. நான் இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க நீங்க. முதல்ல ப்ரொமோஷன் பண்ண ஒரு இன்ஃப்ளூயன்சர் மேல ஒரு வழக்கு போட்டு பாருங்க. மிச்சம் இருக்கிற 99 இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப கட்டுப்பாடா எடுத்துன்னு போவாங்க. இல்ல நீங்க அதையும் பண்ணாதீங்க, ப்ரொமோஷன் வீடியோனே போட்டுருங்களேன். ஏமாத்தி சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களோட கொள்கையா? அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு இதே இல்லையா? இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விஷயத்தையும் அரசாங்கத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்க்க போறேன். கண்டிப்பா இந்த விஷயத்தையும் எடுத்துன்னு போய் சேர்ப்பேன். அடுத்த வருஷம் ரம்ஜான்ன்றது ரொம்பவும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சதாம் ஹுசைன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இஃப்தார் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நானும் இன்னும் வாங்கணும் அப்படின்றதுல இருக்க, எப்படியாச்சும் ரம்ஜான் முடியறதுக்குள்ள அதை பத்தி பார்க்கும்போது தான் என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இந்த சீசனுக்கு மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருப்பாங்க. அது இப்போ வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டு அதை ஒரு கேங் வந்து இல்லை அது அவ்வளோ டேஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து வெளியில கொண்டு வரதுன்னு போயிட்டு இருக்கு. இந்த சீசனுக்கான அந்த ஃபுட்டு வந்து ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், அதுல ஒரு ஸ்கேம் வருதா, இது எப்போ இருந்து தொடங்குது, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? அது நம்பலாமா வேண்டாமா? ஏன்னா ஃபுட்டுன்னும் போது ஒரு பயம் இருக்குது. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. ரம்ஜான் மாசம் ஸ்டார்ட் ஆனாவே எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபுட் கிரேவிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேங்களா? இந்த ரம்ஜான் முதல் நாள், ரம்ஜான்ன்றது 30 நாள் ஃபாஸ்டிங். ஆமா, ரம்ஜானோட அர்த்தமே ஃபாஸ்டிங்னா என்னது? சாப்பிடாம இருக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல் நாளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 இன்ஃப்ளூயன்சர்ஸை ஒரு ஃபுட் கோர்ட்டுமே ஹையர் பண்ணி இன்வைட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே பெய்டு தான், யாருமே வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடையாது. எல்லாரையுமே பே பண்ணி 5,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் பே பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை ஹையர் பண்ணி அந்த ஃபுட்டை ப்ரொமோட் பண்றாங்க. எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால வந்து காசு வாங்கினதுக்கு அப்புறமா ஃபுட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியும்? இல்ல. ஓகேவா? முதல்ல காசு கொடுத்து வாயை அடைச்சிடுறாங்க. அவங்க கொடுக்குற வசனத்தை தான் இவங்க பேசுவாங்க. ஆமா, அது வேற நிறைய பேர் சொல்லுவாங்க, கரெக்ஷன்லாம் அனுப்புவாங்க, திரும்ப வந்து இல்ல இந்த மாதிரி பேசுங்க, அதுவும் இருக்குல்ல. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரம்ஜானோட முதல் நாள் எல்லாம் நோன்பு வச்சுட்டு கடவுளே சாப்பிடாம இன்னைக்கு முதல் நாள் இருக்கிறேன் சொல்லிட்டு பசியும் பட்டினியமா இருப்பாங்க. ஃபோன் திறந்தவனே இங்க வாங்க, அது இருக்குது, இது இருக்குது, அலீம் இருக்குது, நோம்பு கஞ்சி இருக்குது, சமோசா இருக்குது. அதுவும் வந்து ஃபுட் கலர் கலரா இருக்கும். ஆமா சார், அது மட்டும் நம்ம நேர்ல பார்க்கும்போது நம்ம செஞ்சா கூட அப்படி வராது. ஆனா வீடியோல பார்க்கும்போது மட்டும் அப்படியே ரெட்டா இருக்கும், ஆமா கிரீனா இருக்கும், ஒரு மாதிரி yellowish அந்த மாதிரி சொல்லிட்டு. ரம்ஜானோட அர்த்தமே அந்த வந்து ஃபாஸ்டிங்கோட அர்த்தமே என்னன்னா
வருஷம் ஃபுல்லா நம்ம சாப்பிட்றோம், நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ரெஸ்ட் கிடைக்குது. ஆனா நம்ம டைஜஷன் சிஸ்டம்க்கு ரெஸ்ட் இல்லாத காரணத்தால ஃபாஸ்டிங்ன்ற முறையில என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் ரிலீஜியஸா நான் பேசாம நான் சயின்டிபிக்கா நான் சொல்றேன், இதுதான் வந்து ஃபேக்ட். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிரேவிங்ஸை தூண்டி விட்டுட்டு நோம்பு திறந்த உடனே எண்ணெயில வறுத்த பாப்கார்ன் சிக்கனா, அது என்னது கேண்டி சிக்கனா, லாலிபாப் சிக்கனா, இதெல்லாம் வந்து சாப்பிட்டா காலையில இருந்து நீங்க சாப்பிடாம இருந்ததுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுங்க. நோம்பு திறக்கிறதுக்கு கரெக்டான ஃபுட் என்னன்னா ஃப்ரூட்ஸ், பேரிச்சப்பழம், தண்ணி, இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஃபுட் வேணுமோ சாப்பிடணும். ஆனா இங்க யாரு பண்றா அப்படி? பாதி பேர் நோம்பு திறக்கிறதே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்ல தான். அதுவும் இல்லாம இப்போ எல்லா மதத்தினருமே வந்து அத செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த விஷயத்த நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். எது, நீங்க மண்ணடி போய் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை விடவும் அதிகமா வந்து வேற மற்ற சகோதரர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேற எந்த ஸ்டேட்லயும் அது பார்க்க முடியாது, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதுவும் வந்து மண்ணடியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பே கிடையாது, வியாபாரம் பண்ணுங்க, ஒண்ணுமே தப்பு கிடையாது. என்னன்னா உங்களை நம்பி வர வாடிக்கையாளர்களை கரெக்டான ஃபுட்டு கொடுங்க. ஏன்னா அங்க யாருமே ஆத்தரைஸ்டு ஷாப்னு சொல்லிட்டு பாதிக்கு மேல அன்ஆத்தரைஸ்டு ஷாப் தான் அங்க இருக்கிறது. முதல்ல நோம்பு திறந்துட்டு வராங்களோ இல்ல யாரோ சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வராங்க சாப்பிடுறதுக்கு, ஃபேமிலியா போறோம். ஆமா, பச்சை கலர் சிக்கனு, மஞ்சள் கலர் சிக்கனு, சிவப்பு கலர் சிக்கனு, என்ன ரோட்ல இந்த சிக்னல் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து 3 கலர்லயும் சிக்கன் வச்சிருக்கிறானுங்க. பச்சை கலர் எதுல நீ வந்து எந்த ஃபுட்ல உனக்கு பச்சை கலர் அவ்வளோ டார்க்கா வரும்? கொத்தமல்லி அதெல்லாம் வச்சு எடுக்கிறாங்க, அதெல்லாம் போட்டாலும் அவ்வளோ பச்சையா வராது. ஃபுட் கலர்ஸ், இந்த ஃபுட் கலர்ஸை ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க. இதை ரோட்லயே நீங்க வந்து அப்பட்டமா போட்டு வித்துன்னு இருக்கிறீங்க. இந்த FSSAI டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு வீடியோல ப்ரொமோஷன் வீடியோல கலர் கலரா ஃபுட் வருதுன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், வீடியோவை வச்சு அந்த சர்டைன் ஃபுட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் எப்படி நீங்க வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்றீங்கன்றதெல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்கறது கிடையாது. இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் தூங்கிக்கிட்டு இருக்குதா இல்ல இருக்குதா இல்லையான்ற நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா சென்னையோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நைட் ஃபுட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏன்னா பகல் நேரத்துல ஏதோ ஒரு அதிகாரிங்க ஆக்டிவா இருப்பாங்க, சுகாதாரத்துறையோ உணவுத்துறையோ ஏதோ ஒரு துறை ஆக்டிவா இருக்கும். நைட் எந்த துறையுமே ஆக்டிவா இல்லாத நேரத்துல எல்லா குப்பையும் போட்டு எது நைட் என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியுறது கிடையாது. என்ன ஃபுட் எது வருதுன்னே சொல்ல முடியாது. நம்ம கலர் கலரா வருது ஃபுட்டு, கலர் கலரா எப்படிடா வரும் ஃபுட்டு? நானும் கேள்வி கேட்கறேன், எவனும் பதில் சொல்ல மாட்டேன்றான். கரெக்டா இல்லைங்களா? அதுலயும் அந்த பச்சை கலரை பார்க்கும்போது எனக்கு வந்து நெஞ்சு பிடிச்சிக்குது. தந்தூரி நீ வந்து இப்போ சிவப்பு கலர் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமா வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி அதை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்றத கொஞ்சம் டெப்தா வரும் கலர். ஓகே, அது கூட அக்செப்டபிள். ஆனா அந்த அளவுக்கு பிரில்லியண்டா வராது, ரெட்டா வரும். அப்படி டார்க் ரெட்ல அந்த பிரில்லியன்ட் ரெட் வராது ஃபுட் கலர்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இவங்க ஃபுட் கலர்ஸை போடுறானுங்க, என்னென்ன போடுறானுங்கன்னே தெரியாது. அதுல வேற ஒரு கொடுமை என்னன்னா எல்லாம் வந்து போட்டு தட்டுல அடுக்கி வச்சிருப்பானுங்க. அந்த வியாபாரம் ஆகலன்னா அதை எடுத்து அப்படியே உள்ள வச்சுட்டு மறுநாள் அப்படியே எடுத்து உள்ள வெளியே வச்சு என்னென்ன கூத்து பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா இதை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உணவுத்துறை சரியாக செயல்படலை. இதுதான் காரணம். ஃபுட் டிபார்ட்மெண்ட் ரெகுலர், அதாவது இதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் சரியா போட்டு அந்த சட்டத்திட்டங்களை வந்து சரியா ஃபாலோ பண்ணனா நடவடிக்கை எடுக்கணும். இங்க எங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க? கரெக்டா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இந்த 30 நாள் நீங்க நம்ம வந்து கடை போட போறீங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல லைசன்ஸ் வாங்கணும். இந்த லைசன்ஸ் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாத பட்சத்துல உங்களோட எல்லா டீடைல்ஸும் எங்க கிட்ட இருக்கும், உங்க மேல வழக்கு தொடரப்படும் சொல்லி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துன்னு வந்தா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். எங்க கண்ட்ரோல் பண்றாங்க? தள்ளுவண்டி கடையிலயோ ஒரு ரோட்டு கடையிலயோ ஒரு டேபிள் போட்டோ ஏதோ ஒன்று வித்துட்டு போயிடுறாங்க. அங்க ஏதாவது ஒன்று நடந்தது, அங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆளே இருக்க மாட்டான். நீங்க யார் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அன்ஆத்தரைஸ்டு பிளேஸ்ல நீங்க சாப்பிட்டுட்டு கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுக்க முடியும் உங்களால? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே காரணம் அந்த கடை நடத்துறவங்களோ வேற மக்களோ கிடையாது. அதை மக்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணமே. அது அவங்க நம்ம மற்ற விஷயங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு சோஃபான்னு எதுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, சரி இல்லைன்னா போய் கேட்டுக்கலாம்.
வருஷத்துல வரும்போது அதான் வருஷத்துல 12 மாசமோ என்ன வருதோ, நியூ இயர் வருதா அதுக்கு ஒரு ப்ரொமோஷன், அடுத்தது பொங்கல் வருதா அதுக்கு ஒரு ப்ரொமோஷன், ரிபப்ளிக் டே வருதா அதுக்கும் கொடிக்கு கூட ப்ரொமோஷன், எல்லாமே இப்போ இனி எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. ப்ரொமோஷன் நியாயமா பண்ணிட்டு போங்க. அது ஃபுட்னு வரும்போது ஃபுட்னு வரும்போது அதாவது ஃபுட்டை வந்து ப்ரொமோட் பண்ணும்போது நியாயமா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சாப்பிட்ற பொருள் சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களா பதில் சொல்ல போறீங்க? எத்தனையோ ப்ரொமோஷன்ஸை பார்த்து போய் எல்லாரும் ஏமாந்துருக்குறாங்க, நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல நானே வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு போய் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இந்த ரம்ஜான் மாசத்துல கண்ட்ரோலே இல்லை, இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுல என் மேல வேற கோவம் இன்ஃபுளுசர்ஸ்க்கு. நான் இன்ஃபுளுசர்ஸை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க நீங்க. அதாவது இந்த கவுண்டர் மணி காமெடி இருங்க, எல்லாம் என்ன கீழே இருக்கிறவனே சொல்றேன், மேல இருக்கிறாங்க அவனையும் கொஞ்சம் பிடிச்சி விடுன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் என் மேல கோவப்படுறாங்க. நான் வந்து யார் மேலயும் வந்து தவறு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ற ப்ரொமோஷன் கொஞ்சம் நியாயமா பண்ணிட்டு போங்க, புரியுதுங்களா? ஆஹா ஓஹோன்னு ஹைப் கொடுக்குறீங்க, கீழே போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தா எல்லாம் கல்விதான் ஊத்தி இருக்காங்க. இந்த வருஷம் முக்கியமா இந்த வருஷம் நடந்த ஃபுட் கோர்ட்ஸா இருக்கட்டும், நிறைய வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் போனாங்க, ஃபுட் கோர்ட் போட்டாங்க, மண்ணடியே வந்து ஜெயன்னு ஆக்கிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா 80% அன்சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் தான், 20% கஸ்டமர்ஸ் தான் வந்து சாட்டிஸ்ஃபையா போயிருக்காங்க. அதனால வந்து நீங்க வியாபாரம் பண்றது தப்புன்னு சொல்லல, நீங்க வந்து பண்ணுங்க, மக்களுக்கு வந்து அது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான விஷயம் தான், எல்லாமே பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் நியாயமா பண்ணுங்க. அடுத்த வருஷமா ஆச்சு, ஏன்னா முடிய போகுது, இன்னொரு 4 நாள் தான் இருக்குது ரம்ஜான் முடியாது. இப்போ ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அடுத்த வருஷமாவது முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கோங்க, நியாயமா நடந்துக்கோங்க. அரசு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று போடுங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இது, ஃபுட்டுன்றது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்குது. அது தயவு செஞ்சு கட்டுப்படுத்தி உங்க கண்ட்ரோல்ல எடுத்துன்னு வாங்க. அதாவது பெரிய பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க, நாலேஜபிள் பர்சன்ஸ் இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா உண்மையாவே வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அவங்க எல்லாமே வந்து நீங்க பர்சனலா உட்காந்து பேசி பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஏன்னா கீழே இருக்கிற அதிகாரிகள், மேல இருக்கிற தலைமை மட்டும் சரியா இருந்தா போதுமா? கீழே இருக்கிற அதிகாரிகளும் சரியா இருக்கணும் இல்லையா? இங்க நிறைய பிரச்சனை இருக்குது இந்த உணவுத்துறையில. அதுல முக்கியமான பிரச்சனை இந்த அதிகாரிகள் தான். இன்னைக்கு போய் நடவடிக்கை அதிகாரி, நாளைக்கு அதே இடத்துல அதே தப்பு நடக்குது. அப்போ அதிகாரி நடவடிக்கை எடுத்தது சரியில்லைன்னு தானே அர்த்தம். இதுதான் இங்க நடந்துருக்கு. அதனாலதான் இந்த குளறுபடிகள் எல்லாமே. முதல்ல ப்ரொமோஷன் பண்ண ஒரு இன்ஃப்ளூயன்சர் மேல ஒரு வழக்கு போட்டு பாருங்க. எது நீ போய் ப்ரொமோஷன் பண்ண, உன்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 10 பேர் போய் சாப்பிட்டாங்க, 5 பேர் வந்து இதால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மேல போட்டு பாருங்க. மிச்சம் இருக்கிற 99 இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப கட்டுப்பாடா எடுத்துன்னு போவாங்க. இது எங்க நடக்குது? இல்ல நீங்க அதையும் பண்ணாதீங்க, ப்ரொமோஷன் வீடியோனே போட்டுருங்களேன். அத நிறைய பேர் இப்ப செய்யறதே இல்ல. அதுக்காக தான் ப்ரொமோஷன் இதுவே கொண்டு வந்தாங்க. இப்ப நிறைய வீடியோல பாக்க நீங்க காசு வாங்கிட்டீங்க, நீங்க போய் தான் பேச போறீங்கன்னா மேல அட்வர்டைஸ்மெண்ட் ஏடின்னு போட்டுருங்க, நாங்க பாத்துப்போம், அலர்ட் ஆயிடுவோம். போய் பேசின்னு இருக்கிறாம்பா நம்ப வேணாம்பான்னு ஆயிடும். அதை விட்டுட்டு உங்களுக்கு வருமானம் வருது, அது உங்க வியாபாரம், அது உங்க பொழப்பு, எல்லாமே ஓகே. நீங்க என்னையும் கேக்குறீங்க, என்ன கொஞ்சம் நஞ்ச கேள்வி எல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது, என்னெல்லாம் நிறைய கேள்வி கேட்கறாங்க இப்பெல்லாம். என்ன கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைக்குரிய கமெண்ட்ஸ் தான். இது இன்ன நாளா வரல, அப்போனா இப்பதான் எனக்கே தெரியுது, நீ இப்ப பேசுறதுதான் இப்பதான் போய் சேருது எல்லாருக்கும். அந்த கான்ட்ரோவர்சியல் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா யாருக்கோ பாதிக்குது, பாதிப்படைஞ்சவன் கீழே கதறான் சொல்லிட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். அதனால தயவு செஞ்சு வருங்காலத்துல அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கொஞ்சம் கண்காணிங்க. அது கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அது எங்களோட ஃப்ரீடம், நாங்க வந்து அது பேசுறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஸோ எங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல விட மாட்டீங்க அப்படின்னு ஒண்ணு வருது. இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தரை வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபேக்கா போடுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போடுறது கூட அது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளேயே அது ஒரு கேங்கா இருக்காங்களா, நம்மள யாரும் வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? இப்போ எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கேங்கா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே தனித்தனியா போய் பண்றதே கிடையாது. ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிறாங்க, ஒன்னா போய் எடுக்கிறது. இது இப்போ குரூப்பிசம் அதிகமாயிடுச்சு. அதனால ஒருத்தனை பொழந்தா பின்னாடியே 4 பேர் வராங்க சப்போர்ட்டுக்கு. இது இந்த மாதிரி வந்து நிறைய நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது
அரசாங்கம் அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது குரல் கொடுக்குறதுக்கு. ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் கேட்குறேன், காசு வாங்கிட்டு வீடியோ போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்களா? இல்ல, அது எங்க டிபார்ட்மெண்ட் இல்ல. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் உங்க டிபார்ட்மெண்டா? அவேர்னஸ்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு தெரியாதா? நீங்க கமர்ஷியல் ஆயிட்டீங்களா? அப்பனா உங்க பேஜுக்கெல்லாம் கமர்ஷியல் பேஜ்னு ஒரு இது மாத்திட்டா என்ன கரெக்டா தானே இருக்கும்? அது கரெக்டா இருக்கும். அப்போ நீங்க எல்லாம் எதுக்கு தான் நீங்க, அதாவது உங்க ஃபாலோவர்ஸை வந்து ஏமாத்தி சம்பாதிக்கிறது மட்டும் தான் அவங்களோட கொள்கையா? அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு இதே இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னா, நாட்டுல நடக்கிற நல்லது கெட்டதை எடுத்து உறக்க பேசி அதை எடுத்து போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ பொய்யா பேசுறதுக்கு நீ என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீ பேசினுக்கிறீங்க? அதனால வந்து முதல்ல வந்து கண்ட்ரோல் எங்க பண்ணணும்னா, ஒன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல ஹோட்டல்ஸ் வந்து சடனா, அதாவது சீசனுக்கு பிசினஸ் பண்றவன முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அப்பதான் கடை போடுவாங்க அந்த சீசன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்னா என்கிட்ட FSI லைசன்ஸ் இருக்குது, ட்ரேட் லைசன்ஸ் இருக்குது, எல்லா லைசன்ஸும் வச்சுன்னு நான் கடை நடத்துறேன். நான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா தாராளமா வந்து என்ன சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ஓகேங்களா? இதே நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல கியாஸ்க்கு போட்டோ ஒரு டேபிள் போட்டோ ஏதோ வித்துட்டு சாப்பிட்டுட்டு போறீங்க, நான் அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சிங்க, நாளைக்கு காலைல வந்து அந்த கடை இருக்காது. யார் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? கவர்மெண்ட் ஆபீசர் என்ன கேட்பாங்க? அந்த கடை ஏன்னா அந்த கடையே காணுமே, கிணறு காணுன்ற கதை தான். அதனால வந்து இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. லைசன்ஸ், இந்த FSI சர்டிபிகேட், இதெல்லாம் எதுக்குன்னா அங்கீகாரம். புரியுதுங்களா? இந்த விஷயங்கள் இருக்கிற இடத்துல ஏன் போய் சாப்பிடுங்கன்னு சொல்றோம்னா, அங்க உங்களுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ரைட் பர்சன் அங்க இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து நான் வந்து மக்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லி அவேர்னஸ் வீடியோஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எதிரியோ இல்லை வேற யாருக்கும் எதிரி கிடையாது. இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, என்னை வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நாங்க இதெல்லாம் குறைச்சிட்டோம். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றது யாருன்னா ஒரு 40+ சாப்பிட்றது கிடையாது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பிலோ 30, 35 இந்த கேட்டகரி. முக்கியமா குழந்தைங்க இந்த குச்சியில இந்த பாப்கார்ன், இந்த என்னது கேண்டி சிக்கன், அந்த அது இதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் விரும்பி சாப்பிடுறது யாருன்னா குழந்தைங்க. ரொம்ப கெடுது இதெல்லாம் குழந்தைங்க. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வியாபாரமா ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து அரசாங்கம் தயவு செஞ்சு இதை பார்த்து அடுத்த வருஷம் ஆச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று கொண்டு வந்து, கண்டிப்பா இதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்க போறேன்னா, இதை வந்து ஒரு விஷயமா எடுத்துன்னு போய் நான் அரசாங்கத்துக்கிட்ட சேர்ப்பேன். ஏன்னா அதாவது 2 விஷயத்துக்கு ரொம்ப பவர் இருக்கு. ஒன்னு பேனா, ஒன்னு மைக்கு. இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விஷயத்தையும் அரசாங்கத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்க்க போறேன். கண்டிப்பா இந்த விஷயத்தையும் எடுத்துன்னு போய் சேர்ப்பேன். அடுத்த வருஷம் ரம்ஜான்ன்றது ரொம்பவும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ ரம்ஜான் முடியும் போது இதுக்கப்புறமாச்சும் மக்கள் வந்து அவேராக இருக்கணும். அதுக்கப்புறமா வர சீசன் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் அப்படின்றதுல. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டேன். நிறைய முன்னெடுத்துட்டும் இருக்கீங்க எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.